வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 உண்மையிலே ஒரு வரலாற்று தேர்தலா அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் யாருமே பாத்திராத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. வாங்க, இந்த சாதனைக்கு பின்னால என்ன இருக்கு, இதோட தாக்கம் என்னவா இருக்கும்னு ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு நம்பரை மட்டும் பாருங்க. 84.69%. அடேங்கப்பா, இதுதான் இந்த தேர்தலோட ஹெட்லைன். தமிழ்நாடே ஆச்சரியப்படுற அளவுக்கு வாக்குகள் பதிவாகியிருக்கு. ஆமாங்க, இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பதிவான மிக அதிகமான வாக்குப்பதிவு இதுதான். ஒரு புதிய ரெக்கார்ட். மக்களோட இந்த மிகப்பெரிய எழுச்சிக்கு என்ன காரணம்? வாங்க அலசலாம். இந்த தேர்தலோட அளவு கொஞ்சம் பாருங்க. மொத்தமா 234 தொகுதிகள், 5,73,00,000 வாக்காளர்கள், களத்துல இருந்ததோ 4,223 வேட்பாளர்கள். சொல்லப்போனா இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழானே சொல்லலாம். சரி, இந்த வரலாற்று சாதனைய நாம சரியா புரிஞ்சிக்க இத போன 2021 தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். இந்த ஒப்பீடு ரொம்பவே முக்கியம். இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும். 2021ல 73.63%, ஆனா இப்போ 84.69%. கிட்டத்தட்ட 11% புள்ளிகள் அதிகம். இது சும்மா ஒரு ஏற்றம் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஜம்ப். ஆனா நெல்லுங்க, இந்த பெர்சன்டேஜ் கணக்குக்கு பின்னால நாம எதிர்பார்க்காத ஒரு சுவாரஸ்யமான, ஏன் ஒரு ஆச்சரியமான முரண்பாடே ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்கதான் அந்த முரண்பாடு இருக்கு. வாக்குப்பதிவு சதவீதம் ஏறி இருக்கு, ஆனா மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஆமா, 2021ல 6,29,00,000 இருந்த வாக்காளர்கள் இப்போ 5,73,00,000 குறைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேல குறைவு. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு காரணம் தேர்தல் ஆணையத்தோட SIR, அதாவது சிறப்பு சுருக்கமுறை திருத்த பணிதான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வாக்காளர் பட்டியல்ல இருந்து இறந்தவங்க, 2 இடத்துல பேர் இருக்கிறவங்க, இடம் மாறி போனவங்கன்னு எல்லாரோட பேரையும் நீக்கிட்டாங்க. இதனால வாக்காளர் பட்டியல் ரொம்பவே சுத்தமா ஆனா சின்னதா ஆயிடுச்சு. அதனாலதான் மொத்த வாக்காளர்கள் குறைஞ்சு வாக்குப்பதிவு சதவீதம் ரொம்ப அதிகமா தெரியுது. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த ஓட்டிங் ஆர்வம் தமிழ்நாட்டுல மாவட்டம் வாரியா எப்படி இருந்துச்சுங்கிறது தான். தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே வாக்குப்பதிவு அமோகமா இருந்தாலும் சில மாவட்டங்கள்ல இது உச்சத்தையே தொற்றுக்கு. வாங்க இந்தந்த மாவட்டங்கள்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த டேபிள்ல அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியுது. கரூர் மாவட்டம் 92.65% வாக்குப்பதிவோட மாநிலத்திலேயே முதலிடத்துல இருக்கு. அதுக்கடுத்தபடியா சேலம், தர்மபுரி மாவட்டங்கள் 90% தாண்டி இருக்கு. அதே நேரத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் வாக்குப்பதிவு கொஞ்சம் குறைவா, அதாவது 75.60% இருந்திருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், நம்ம தலைநகர் சென்னை. வழக்கமா நகர்ப்புறங்கள்ல வாக்குப்பதிவு கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை சென்னையில 81.34% பதிவாகியிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான விஷயம். இவ்ளோ பெரிய வாக்குப்பதிவு, அப்போ இயல்பாவே எல்லாருக்கும் ஒரே கேள்விதான் மனசுல ஓடும். யார் ஜெயிக்க போறாங்க? ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்கு. ஆனா தேர்தலுக்கு முன்னால வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுச்சு: போட்டி மிக மிக கடுமையா இருக்கும்னு. ஆமா, இந்த தேர்தல் ஒரு மும்முனை போட்டியா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஒரு பக்கம் ஆளும் திமுக தலைமையிலான ஸ்பா கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான NDA கூட்டணி. இவங்களுக்கு நடுவுல புதுசா களம் கண்ட நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம். போட்டி ரொம்பவே சூடா இருந்துச்சு. இந்த டேபிள பாருங்களேன். வெவ்வேறு ஏஜென்சிகள் எடுத்த சர்வேகள் வெவ்வேறு முடிவுகளை காட்டுது. சில சர்வேகள் அதிமுக கூட்டணிக்கு சின்ன முன்னிலை கிடைக்கும்னு சொல்லுது, சிலது திமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லுது. இதிலிருந்து தெரியுது இல்லையா போட்டி எந்த அளவுக்கு இழுபறியா இருந்திருக்குன்னு. அப்போ இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியுற அந்த நாள் எப்போ? தமிழ்நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நாள் மே மாசம் 4ஆம் தேதி. அன்னைக்குதான் வாக்குகள் எண்ணப்பட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை ஆளப்போறது யாருங்கிற அதிகாரப்பூர்வ தீர்ப்பு வெளியாகும். இந்த ரெக்கார்ட் வாக்குப்பதிவு நிறைய விவாதங்களை ஆரம்பிச்சு வச்சிருக்கு. சரி, இப்போ உங்ககிட்ட கேக்குறோம், அடுத்த அரசாங்கத்தை யார் அமைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கணிப்பு என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க
அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.